அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் நான் நேரமே எழுந்திரிச்சிட்டேன். நியூ இயர்னால் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. வாசலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். கொஞ்சமாக பாயாசம் மட்டும் நெய்வேத்தியத்துக்காக பண்ணிக்கிட்டேன். காலையில் இட்லி ஊற்றி தக்காளி சட்னி தான் அரைச்சேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நேற்று எல்லா வேலையுமே வீடெல்லாம் ஒட்டடை சுத்தம் பண்ணி வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இட்லிக்கும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். மற்ற கபோர்ட்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒட்டடை மட்டும் அடித்து ஃப்ளோரெல்லாம் தொடச்சிட்டு ஸ்க்ரீன் எல்லாமே அலசி போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தாங்க, கொஞ்சம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக கோயிலை சுற்றி வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்குமே கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே எப்போவுமே நியூ இயர்னால் விநாயகர் கோயிலில் கேலண்டர் கொடுப்பாங்க. கேலண்டர்லாம் வாங்கிக்கிட்டு நல்லா சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிரசாதம் சக்கரை பொங்கல் தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நான் செஞ்ச இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்டு மதிய சாப்பாடு சமைக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.